கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். நெகேமியாவை குறித்து நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். நெகேமியா எருசலேமின் அலங்கம் இடிக்கப்பட்டு, அதாவது எருசலேமுடைய சுற்றுச்சுவர் மதில் சுவர் இடிக்கப்பட்டு அதெல்லாம் மண்மேடாகி தீ கொளுத்தப்பட்டிருக்குன்னு அறிந்து அவர் அதை கட்டும்படியாய் திரும்ப போகிறார். நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா அவருடைய காரியத்தை தேவன் வாய்க்க செய்கிறார். அவர் ஆலயத்தினுடைய அந்த எருசலேம் நகரத்தை சுற்றி கோட்டை சுவர் கட்டி கொண்டிருக்கிறார். ஆனால் இதை பார்த்த அநேக ஜனங்கள் அவருக்கு விரோதமாக எழும்புறாங்க. பார்த்தீங்க அப்படின்னா அங்கே அம்மோனியன் ஆகிய ஒரு 2 பேரை குறித்து சொல்லப்பட்டிருக்கு. அவங்க இது பிடிக்காம இதை எப்படி தடை செய்யலான்னு சொல்லி அவங்க அங்கே எழும்பி அங்கே நெகேமியாவின் கை திடனற்று போகணும்னு சொல்லி அவனுக்கு நிறைய சஞ்சலம், அவன் சலித்து போய் அவ்வளவுதான் வேலையை நிறுத்திடணும்னு சொல்லி அங்கே எழும்புறாங்க. அந்த வசனத்தை இப்போ வாசிக்கிறேன், கேளுங்க. அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு எங்கள் கை சலித்து போம் என்று சொல்லி அவர்கள் எல்லோரும் எங்களை பயமுறுத்த பார்த்தார்கள். ஆதலால் தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். அங்கே பாருங்க, அவர் அழகா அந்த வேலையை செஞ்சுக்கிட்டு இருக்காரு. ஆனால் அந்த வேலை நடந்தேறாதபடிக்கு அவன் சலித்து போகும் மட்டும் அவனை எப்படியாச்சும் பயமுறுத்தணும்னு சொல்லி இந்த ஜனம் எழும்பிக்கிட்டு இருக்கு. இன்னைக்கு கூடங்க நீங்கள் ஏதோ ஒரு வேலை செய்து கொண்டிருக்கலாம், ஒரு வீடு கட்டி கொண்டிருக்கலாம், அல்லது உங்கள் வேலையில் அடுத்த உயர் பதவிக்கு ஒரு காரியத்துக்கு நீங்கள் முயற்சித்து கொண்டிருக்கலாம், உங்கள் ஊழியத்தின் பாதையாக இருக்கலாம். ஆனால் உங்கள் காரியம் வாய்க்கிறது, உங்கள் காரியம் நல்ல முறையில் எழும்பி வருகிறத பார்த்து இன்றைக்கு அநேக மனிதர்கள் பொறாமையோடு கூட எழும்பலாம். சத்துருவானவன் இதை எப்படி உடைக்கலான்னு சொல்லி பிசாசானவன் அநேக தந்திரத்தை செய்து அவன் உங்களுக்கு எளிதாக எழும்பி கொண்டிருக்கலாம். என்னடா இது அப்படின்னு சொல்லி நீங்களே சலிச்சு போய் விடுற அளவுக்கு காரியம் எழும்பலாம். இங்கே பார்த்தீங்கன்னா நெகேமியாவுக்கு அப்படி தான் எழும்பிச்சு. அவங்க எப்படியாச்சும் அந்த வேலையை தடுக்கணும், அவன் சலித்து போகணும்னு சொல்லி அங்கே பார்த்தீங்கன்னா அவன்கிட்ட பேசுறதுக்கு மறுபடி ஆட்களை அனுப்பி அவனை ஒரு காரியத்தில் அவனை சும்மா இருக்க விடாம சொல்லணும் அப்படின்னா குடஞ்சிக்கிட்டே இருக்கிறாங்க. பாருங்க, அங்கே சொல்லுது வேதம், அவன் சலித்து போகும் மட்டும் அவனை பயமுறுத்தணும்னு நினைக்காங்க. இன்னைக்கு கூட உங்களுடைய காரியத்தில் அப்படி இருக்கலாம். அவ்வளோதான், ஏண்டா இது அப்படின்னு சொல்லி நீங்கள் சலித்து போகிற நிலைமை இருக்கலாம். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா அங்கே நெகேமியா செய்த காரியம் எவ்வளவு பயமுறுத்தினாலும், எவ்வளவு சலித்து போகிற காரியம் வந்தாலும் நெகேமியா சலித்து போகாமல் ஒரு வார்த்தை சொல்கிறாரு பாருங்க, தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும். ஆமாங்க, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவ நம்முடைய தேவனாகிய கர்த்தரை நோக்கி அங்கே நெகேமியா கூப்பிடுறாரு, தேவனே, நீர் என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று சொல்லி. ஆம், ஆண்டவர் அவருடைய கையை திடப்படுத்தினார். 7ஆம் அதிகாரத்தின் 1வது வசனம் சொல்லுகிறது, அலங்கம் கட்டி முடிந்தது என்று சொல்லி. எத்தனையோ பேர் சலித்து போக பண்ணினாங்க, எத்தனையோ பேர் பயமுறுத்தினாங்க. ஆனால் நெகேமியா, தேவனே என் கைகளை திடப்படுத்தி அருளும் என்று சொல்லி தேவனுக்கு நேராக தன் கைகளை உயர்த்தினார். கர்த்தர் நெகேமியாவுடைய கைகளை திடப்படுத்தினார். இன்னைக்கு உங்களுடைய கைகளை கர்த்தர் நிச்சயம் திடப்படுத்துவார். உங்கள் முகம் தேவனை நோக்கி கொண்டே இருக்கட்டும். அதனால தான் நெகேமியா முழுவதும் சொல்லப்பட்டிருக்கும், என் தேவனுடைய தயவுள்ள கரம் என் மேல் இருந்ததினால் என் காரியம் வாய்த்தது என்று சொல்லி. ஆம் அன்பானவர்களே, இன்றைக்கும் தேவனுடைய தயவுள்ள கரம் உங்க மேலதான் இருக்கு. தேவனே என் கையை திடப்படுத்தி அருளும் என்று சொல்லி தேவனை நோக்கி கூப்பிடுங்க. எப்படிப்பட்ட சலிப்பு, எப்படிப்பட்ட பயமுறுத்துதல், எப்படிப்பட்ட தடை வந்தாலும் தேவன் அதிலிருந்து உங்களுக்கு ஒரு அற்புதத்தை செய்து உங்களை உயர்த்துவார். சோர்ந்து போகாதீங்க. கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.